டிசம்பர் மாசம் எல்லாருக்குமே மந்த் ஆஃப் செலிப்ரேஷன். நான் சொல்லிட்டா டிசம்பர் மாசம் பண்டிகை மாசம் இல்ல, டிசம்பர் மாசம் சுவிசேஷ மாசம். இந்த சீசனை பயன்படுத்தி காஸ்பல் சொல்லுங்க. இந்த சீசன் பயன்படுத்தி இயேசுவை பத்தி பேச ஆரம்பிங்க. இன்னைக்கு என்ன தவிர பண்றாங்க, இந்த சீசன் பயன்படுத்தி செலவு பண்ண ட்ரை பண்றாங்க. சீசன் காரணமா வச்சு டிஃப்ரெண்டா ஏதோ ஒண்ணுத்த அவங்க ஹாப்பிக்காக, சுய சந்தோஷத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீ வைக்கிறது, ஸ்டார் தொங்க விடுறது, லைட்ஸ் போடுறது, குடில் வைக்கிறது, எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இயேசு பறைசாற்றப்பட மாட்டார். நான் வாயை திறந்து இயேசுன்னு பேசினா மட்டும்தான் சுவிசேஷத்தின் வேலை நடக்கும். தெரியுமா, நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, வாசிக்கலாம் மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல சாதிகளுக்கும் சாட்சியாக வாழ்ந்து காட்டப்படுமா, இல்ல சாட்சியாக பிரசங்கிக்கப்படுமா? இங்க சொல்லப்படுறது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். தெரியுமா, ரொம்ப சிம்பிள். சாட்சியா வாழ்ந்து காட்டுறேன் இல்ல, நான் தான் இயேசு உயிரோட கூட இருக்காதுன்றதுக்கான சாட்சி தான். ரொம்ப வேகமா செயல்படும். எப்படியாவது எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்லணும். கிறிஸ்தவனுக்கு சத்தியத்தை போதிக்கணும், கிறிஸ்துவ தெரியாதவனுக்கு சுவிசேஷத்தை போதிக்கணும்.